ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி ஹெலிபிடி சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட கேமுக்குள்ளே பன்னி ஈவெண்ட், ரிங் ஈவெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எத்தனை டைமண்ட் லெவலில் போகுது, அந்த பன்னியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ளூ பன்னி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ப்ளூ பன்னி எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1150 டைமண்ட் இருக்குது கைஸ். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோக்கன் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 170 இருக்குது. ஸோ நமக்கு இந்த 1000 டைமண்டையும் ஸ்பின் பண்ண போகிறோம். நமக்கு அந்த ப்ளூ பன்னி, இந்த பன்னி தான் கைஸ். ஸோ இந்த பன்னி அவங்க தானாங்களா இல்லையா அப்படின்றத வாங்க ஸ்பின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஸ்பின்னு, அதோட வந்து பார்த்திங்கன்னா அமர்க்கலமாக ஆரம்பித்து வைப்போம். பரவாயில்லையே கைஸ், பரவாயில்ல, கொஞ்சம் நல்லபடியாக டோக்கன் தரானுங்க. 9 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. பட் நமக்கு என்னென்னா இந்த ரெட் கலர் பண்ணி விழுந்தால் கூட லக்கு தான். ஏன்னா அது விழுந்துச்சுனாலே டோக்கன் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் பண்ணியாக அதை மாற்றிக்கலாம். சரி, ஓகே, ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். என்னடா வெறும் 9 டோக்கன் மட்டும் தான் தரானுங்க கைஸ். ஸோ ஏதாவது ட்ரிக் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை மறக்காமல் எப்போவுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஸ்பின் பண்ணிட்டே இருக்கிறோம், டைமண்ட் குறைஞ்சிட்டே இருக்குது. 10 டோக்கன்லாம் தரானுங்க. ஆனால் நமக்கு தேவையான அந்த பண்டல் தர மாட்டேன்றானுங்க. டே கமெண்டா கரீனா கொடுத்துருங்கடா, டே கொடுத்துருங்கடா. அட பாவீங்களா கைஸ், 3 டோக்கனு 2 டோக்கனு டோக்கனையும் குறைச்சிட்டானுங்க. ஏன்டா டோக்கனாடா கொடுத்தாலும் அதுவும் வேணான்றியாடா, பண்டல் தான் வேணுமான்னு சொல்லி அதையும் குறைச்சி. டே கரீனா பாடுபடுத்தாதீங்கடா, சீக்கிரம் கொடுங்கடா. ஸோ கைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு ஒரு மொக்கையான கேரக்டர் எதையாவது வச்சுட்டு வருவோம். ஸோ இல்லைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு தர மாட்டானுங்க. ஸோ கைஸ், உங்களுக்காண்டி வீடியோ போடணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பண்டல் ஸ்பின்னே பண்ணுறோம். இல்லைனா நம்ம ஸ்பின்னே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. 10K சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கப்புறம் இதே போல் நிறைய கிவ்அவேஸ் கொடுக்கலாம். அதே போல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, ஸ்பின் பண்ணுவோம். டே கொடுங்கடா, டே கைஸ், டோக்கன் தான் அள்ளி தரானுங்க. பட் பிரச்சனை இல்லை, நமக்கு டோக்கன் நிறைய கிடைச்சாலும் இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. அடுத்த ஈவெண்ட் அது போயிட்டு கோல்டன் ஷீட் வரப்போகுது. அதை பற்றின அப்டேட்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். கரீனா கொடுறா. ஐயோ கைஸ், க்ளோவால் கொடுக்குறானுங்க. க்ளோவால் எனக்கு வேணவே வேணாண்டா. டே கரீனா, இந்த க்ளோவாலே வேணாண்டா. நீங்கள் வச்சுட்டு அதை டோக்கனாக மாற்றி கொடுங்கடா. டே கரீனா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அந்த கைஸ் அந்த அட்லீஸ்ட் அந்த 2 பண்டலில் ஏதாவது ஒரு பண்டல் கொடுங்கடா. டி ஏதாவது ஒரு பண்டல் கொடுங்கடா. கமாண்ட்ரா கரீனா, கமாண்ட்ரா கபிலா. டே கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. 200 காயின் டைமண்ட் தான் இருக்குது. ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் தான் கைஸ் பண்ண முடியும். சரி, ஒரு 9 டைமண்ட் ஸ்பின்னை போட்டு, என்னடா இது 9 டைமண்ட் ஸ்பின் இத்தனை இருக்குது? 2 ஸ்பின் இருக்குது கைஸ் 9 டைமண்டில். ஸோ அது 2த்தையுமே போட்டோம். ஸோ 20 டைமண்டில் இன்னொரு ஸ்பின்னை போடுவோம். கமாண்ட்ரா. டே கரீனா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? ஒன்றுமே பண்ண முடியல. இவனுக்கு கூட இருந்துட்டு ரோதனைப்படுத்துகிறானுங்க. அடுத்து இப்போ 90 டைமண்ட் ஸ்பின்னை போட்டோம். ஸோ இதை அழுத்தி பிடிச்சிட்டு இதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுற போகிறோம். ஸோ புட்ரா கரீனா கரி சூப்பராக கரீனா. கைஸ், அவனுங்களால என்ன முடியுமோ அதை தெளிவாக போட்டானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா வந்து மினிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 டைமண்ட் இருந்தாலும் உங்ககிட்ட டோக்கன் இல்லைனா, டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 150 டோக்கன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3K டைமண்ட் கிட்டக்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டில் கை வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மட்டும் ஈவெண்ட்டில் கை வைங்க. கொஞ்சம் பைசா நிறையா இருக்கவங்க மட்டும் கை வைங்க. மிச்சபடி இந்த ஈவெண்ட்லாம் கை வச்சுறாங்க. இந்த வீடியோவில் நான் போடுறேன்றது மூலமாக எனக்கு அந்த யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்துடும். அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாமல், ஸோ எந்தெந்த ஈவெண்ட்டாக ஒர்த்தாக இருக்கோ அந்தந்த ஈவெண்ட்லாம் மட்டும் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு முக்கியமான அப்டேட்டோட நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கட்டச் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், டாட்டா பை பை கைஸ்.